நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் வேர்ல்டு கப் T20 2024 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டியூஸ்டே 4ஆம் தேதி இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாந்து. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டீம்ஸ் வர ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் 20 டீம்ஸ் ட்ரை பண்ணுறேன். எனக்கான ஒரு ப்ரிடிக்ஷனாக தான் இதை ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறையா விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். நிறையா எப்படிலாம் நம்ம பிளேயர்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரெஸ்கி கேப்டன் விசி, பெஸ்டி கேப்டன் விசி. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச்சை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஒரு 20 டீம்ஸ் போட்டு ப்ளே பண்ணுறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நமக்கான வில்லிங் பாசிபிலிட்டி ஹையாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேர்ல்டு கப் மேட்சை பொறுத்தவரை பிரேம் டீம்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் மேட்சஸ் எல்லாமே கொடுக்குறோம். டுடே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் நம்ம வந்து பிரைம் டீம்ஸும் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மேட்சை நான் பார்க்குறேன். இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்காட்லாந்து. ஸ்வேராக இங்கிலாந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ வின்னிங் டீம் தெரிஞ்சிருச்சு. கேப்டன் விசி இங்கிலாந்து டீம்ஸில் வர போகிறாங்க. ரொம்ப ரேரான பாசிபிலிட்டி ஸ்காட்லாந்தில் வர்றதுக்கு. மேக்ஸிமம் இங்கிலாந்தில் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். இப்படி ஒரு டீமை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் நம்ம அதிகமான டீம்ஸ் போட்டு ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக ஏற்படுத்திக்கலாம். நம்ம ஒரு ஜிஎல்ல க்ளோஸாக போகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்மளுடைய பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரை ஸ்காட்லாந்து அண்ட் இங்கிலாந்து பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கிலாந்தோடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது பட்லர் அண்டு பிலிப் சால்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 லெவல் ஜாக்ஸ் வந்துருவார். நம்பர் 4ல் பேரிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நம்பர் 5ல் சப்போஸ் பாருங்கள் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி ப்ரொமோஷன்லாம் வரலாம். சப்போஸ் டக்கெட் வந்து பிளேயிங் லெவலில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஸோ அது சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டக்கெட் இருந்தால் அதுக்கடுத்து பேரிஸ்டோக்கு அடுத்து டக்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து சாம்கரன் சம்டைம் மொயின் அலி கூட வராமல் சாம்கரன் கூட ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீது, ஜோர்டான் ஆர்ச்சர், ஆதில் ரஷீது, ஒன் மோர் பவுலர்ஸ். அதுக்கடுத்து கடைசியாக பேட்டிங் வருவாங்க. இதான் உங்களுடைய பேட்டிங் ஆர்டர். ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ஹாரி ப்ரூக்கா அல்லது டக்கெட்டா 2 பேரில் ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குட்டா அல்லது டோப்ளே பொறுத்தவரை லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர். மார்க்குட் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலர். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குட் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லிவிங்ஸ்டனுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ எப்படி ஒருவேளை ஒரு சில டீம்ஸில் வாய்ப்பு கொடுப்பாங்க. சப்போஸ் ஹாரி ப்ரூக்கு லிவிங்ஸ்டன் கொடுத்த சான்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கோ டக்கெட்டுக்கு தான் போவாங்க. இப்போ வார்ம்-அப் மேட்ச்சில் கூட ஹாரி ப்ரூக் தான் ப்ளே பண்ணார். ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம்ஸோடைய பிளேயிங் 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து டீமுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது முன்சி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஹேர்ஸ் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. நம்பர் 3ல் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முல்லன் வருவார். ஸோ அதுக்கடுத்து அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்டன், இங்கே வந்து கிராஸு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு, கிரீவ்ஸு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்குட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோல், அதுக்கடுத்து ஷாரிப். இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாரிப்போட பிளேஸு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்வேராக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஹேர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியர் சில நேரங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹேர்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாரிப் பிளேஸில் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோடு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் பண்ணால் சப்போஸ் ஜார்விஸோட நல்லா சூப்பர்பான ஒரு ஃபேஸர் தான், நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களா? இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிப் அண்டு சோல் இவங்கெல்லாம் பார்த்தா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பவுலர்ஸ் அந்த அடிப்படையில் அவங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹியூரி இப்போ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்குங்க.
ஸோ கீரி உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பெஸ்ட்டாக இருக்காங்க. கிரீவ்ஸ் இருக்காரு, லீஸ்க் இருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இப்போ ஒரு 5 பவுலர் இன்னும் 1 மோர் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு வர சம்டைம் எடுத்து வரதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் முல்லன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு மீடியம் பேஸ் பவுலர் நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்லாம் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது. ஸோ 1 மோர் கியூரியை பிளேயிங் லெவலில் கொண்டு வருவாங்களா? ஸோ அதை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஷெரீஃபை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருக்கும். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்பேஸ் கெனிங்டன் ஓவல் இன் பார்படாஸ் வில் ஆஃபர் ஹிண்ட் சீம் மூமெண்ட் டு பி நியூ பால் பவுலர்ஸ் ஏலியான். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ பால் ஸ்வேரா வந்து ஃபஸ்ட் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ரீசன் இனிஷியல் மூவ்மெண்ட் இருக்கும். பாஸ் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் நிறைய கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷனலி தேர் வில் பி சம் எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹூ மைட் மேக் த பேட்டர்ஸ் ஸ்டே டஃப் இன் மிடில்லையும் பேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபேஸ் மூமெண்ட் இருக்கும். மிடில் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் பாஸ் பவுலிங் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் முழுக்க பவுலர்ஸுக்கு ஃபேவராக இந்த கெனிங்டன் ஓவல் பார்படாஸ் பிச் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிச் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்த மாதிரி மேட்சஸ் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமு 16 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீமு 7 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 159 இருந்திருக்கு. ஸோ ஸ்வேரா இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஸ்வேரா வந்து பார்த்தீங்கன்னா 200 ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிச்சஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்கான பிச்சில் தான் அவங்க பேட்டிங் நிறையா ஆடி பழகியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது வெஸ்ட் இண்டீஸாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் பிச்சஸ் தான் இது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் ஹையஸ்ட்டாக 224 5 விக்கெட்டு, லோயஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 80க்கு 10. இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பிலோ 150 8 முறையும், 150 to 169 6 முறையும், 170 to 189 6 முறையும், 190 கிராஸ் பண்ணி 3 முறை போயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிலோ 150 அப்படின்னா ஸ்காட்லாந்து பண்ணால் அது வாய்ப்பு ஒரு 120 130 கூட அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இங்கிலாந்து பேட் பண்ணால் 170க்கு மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை கெஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் போடுறது நல்ல ஒரு சாய்ஸாக ஸ்வேரா 170க்கு மேலே போகும். விக்கெட் லூஸ் ஆனாலும் 170க்கு மேலே போகும். இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணக்கூடிய அதாவது பவுலிங் டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணுவாங்க பேட்டிங்காக பவுலிங் அப்படின்னு பார்த்தா ஸ்வேரா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. நியூ பிச்சு ஸோ ஸ்வேரா பவுலர்ஸ் கேமாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டீம்ஸ் போடுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். டொமஸ்டிக் மேட்சஸும் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து இந்த ஃபஸ்ட் பேட் பண்ண டீமை அதிகமாக வின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங்கும் அட்டாக் பண்ண முடியாது. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நியூ மேட்சஸ்ஸு இனிஷியலாகவே விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் பார்த்துங்க. அதாவது மேக்ஸிமம் இங்கே எப்படி இருந்தாலும் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்ச்சும் ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் வந்திருக்கு. ஹையஸ்ட்டாக 220 அடிச்சிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இந்த பர்டிகுலர் வெனியில் ஒன்ஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள். நிறையா அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இங்கே டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து வச்சுங்க. ஸோ ஓரளவு டீசென்ட் பேட்டிங் வந்திருக்கீங்க பாருங்கள். இங்கிலாந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. 204 ரன்லாம் வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. ஸோ ஓரளவு ஒரு சில மேட்சஸ் தான் ரொம்ப கம்மியான ஸ்கோர் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நல்லா ஸ்கோர் வரக்கூடிய பிச்சாகவும் டீசெண்டாக இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணால் பெட்டர். நம்ம வந்து பவுலர்ஸில் கேப்டனாக சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பிசி கூட நீங்கள் பேட்ஸ்மேனாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். எல்லாம் மைண்டில் வச்சுங்க. எந்த மாதிரி ஸ்கோர் பேட்டர்ன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துங்க. இந்த பர்டிகுலர் வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஃபிலிப்சாட் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஜோஸ் பட்லர் கொடுத்துருக்காரு. லிவிங்ஸ்டன் ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காரு. லிவிங்ஸ்டன் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு பார்த்துக்கணும். இங்கே வந்து ஆதில் ரஷீத் டீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காது. ரெஹான் அகமது அண்ட் கிறிஸ் ஓக்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மொயின் அலி இந்த பர்டிகுலர் வெனியில் சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 68 ரன்னு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 63 ரன் 2 விக்கெட். ஜேசன் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் ஆடி இருக்காங்க. மொயின் அலி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோப்லி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் பிலிப் சால்ட் டீசென்ட் பேட்டிங் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இருந்திருக்கு. மற்ற பவுலர்ஸ்லாம் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக 3 விக்கெட் 4 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே கிறிஸ் சோல் கூட பாருங்கள் சூப்பர்பான
ஒரு 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஸோ மார்க்வுட், முன்சி, கிறிஸ்வோல் டீசெண்டாக பேட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் கிறிஸ்வோலுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுங்க. கிறிஸ்வோல் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டி இருந்தாலும் விக்கெட் டேக்கிங்கில் இப்போ ரீசெண்டாக அந்த மேட்சஸில் 3-3-2 அந்த மாதிரி இருக்குது. அவருடைய விக்கெட் டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 3-3-2 இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதனால் சுயர விக்கெட் டேக்கிங்கில் கிறிஸ்வோல ஒரு ரிஸ்க்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் பண்ணால் ஒரு கேப்டன் விஸோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீரி ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்குது. 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. மார்க் வாட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்டு மார்க் அவுட் பேட்டிங் அண்ட் முன்சி வந்து டீசென்ட் பேட்டிங், கிறிஸ்வோல் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வார்ம் அப் மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஹேர்ஸ் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகலை. பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட் பேட்டிங். ஜார்விஸ் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பர் பண்ண எக்கனாமிக்கில் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் ஜாக் சர்வீஸ் வந்தால் ட்ரை பண்ணணும், அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இதை பேட்டிங் ஆர்டருக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக டியர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துல ஹேர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும். இதில் வந்து நம்ம ஜோன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணல. சப்போஸ் ஜோன்ஸ் விட்டு ஒரு பவுலர்ஸ் கூட அவங்க போகலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்னா கீழே பேட்ஸ்மேன் வந்து க்ரீவ்ஸ் வரை இருக்காங்க. க்ரீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு லெக் பிரேக் பவுலர் அண்டு சூப்பர்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 50 ஓவர் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் சூப்பர்பான ஒரு 50 அடித்தார். விக்கெட் டேக்கிங்லையும் கலக்கினார். 3 விக்கெட் வரை எடுத்தான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து க்ரீவ்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்கோ ஒரு ஆல்ரவுண்டராக நம்ம கெஸ் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இனிஷியலாக விக்கெட் விழுவு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேப்டன் விஸோட ரிஸ்கியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பேட்டிங்லாம் கிரேட்டாக இருந்திருக்கு. மார்க் அவுட் பொறுத்தளவில் இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து டீம்ஸில் நிறையா போய் T20s ஆடி இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக பார்த்துங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வார்ம் அப் மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங்கில் ஹீரி 2 விக்கெட் எடுத்திருக்காரு பாருங்கள். கிறிஸ்வோல் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கிரீஸ் ஒரு விக்கெட்டு, மார்க் அவுட் ஒரு விக்கெட்டு. வீல் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலர். ஸோ சில நேரங்களில் டெத்தில் பவுல் பண்ணுவார். அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. 3-4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடியது கிறிஸ்வோல் அண்டு கியூரி தான் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வாய்ப்பு கூட பாருங்கள். இப்போ வீலை பொறுத்தளவில் சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். வேர்ல்டு கப் மேட்சஸ் அப்படின்னு வரும்போது சூப்பர் ஒரு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட ரிஸ்க்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கேப்டனிஸோட ட்ரை பண்ண வேண்டிய பவுலர் தான். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் பெரிய அயர்லாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ கிராஸ் ஒரு 35, லீஸ்க்கு ஒரு 34, ஜோன்ஸ் ஒரு 23 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கிறிஸ்வோல் 3 விக்கெட் பாருங்கள். கிரீஸ் ஒரு விக்கெட்டு, லீஸ்க்கு விக்கெட் இல்லை. ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஸ்காட்லாந்து ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சு. இதில் மேக் முல்லன் 38 அடிச்சிருக்காரு. மேத்யூ கிராஸ் 35, கிறிஸ்வோல் சூப்பர்பாக ஒரு பேட்டிங் பண்ணியிருக்காரு பாருங்கள். விக்கெட் டேக்கிங்லேயும் பெஸ்ட்டாக இருக்குது. கிறிஸ்வோல் 4 விக்கெட் எடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு 25 ரன்னு, 4 விக்கெட். ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு கிறிஸ்வோவில் நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஃபஸ்ட் பவுலில் பண்ணால் மட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வின் பண்ண போகிறது இங்கிலாந்து தான். ஆனால் கேப்டன் மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஒரு விளையாண்டாங்க இல்லையா, அது இன்னொரு டீம்ஸ் விளையாண்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்னர் டீமில் தான் கேப்டன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி விளையாண்டாங்க. ஸோ அதில் ஆஃப்னர் டீமில் தான் பாலா வந்து கேப்டனாக வந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மைண்டில் வச்சுக்கேன். ஸோ அது கிரீவ்ஸ் கூட அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் பாருங்கள், ஸ்காட்லாந்து வர்சஸ் ஜெர்மனி ப்ளே பண்ண மேட்ச்சு. இதில் ஐலி ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 பாலில் 73 ரன்னு. பேரிங்டன் டீசன்ட் பேட்டிங். மைக்கேல் லீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 ரன்னு. விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது மார்க் அவுட் மட்டும் ஒரு விக்கெட், ஷெரீஃப் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஷெரீஃபை பொறுத்தளவு ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னு வரும்போது பெஸ்ட்டாக இருந்தது இல்லை. ஸோ இருந்தாலும் சில நேரங்களில் டெத்தில் பவுல் பண்ணுவார், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு பாருங்கள், ஜார்விஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 3 விக்கெட் அண்ட் 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, கலக்கியிருக்காரு. ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக பார்த்துங்க. பவுலர்ஸில் வந்து பாருங்கள், ஜார்விஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சுமட்டெல்லாம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இவங்களுடைய யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை பார்த்துலாம். பிளேயிங் 11 பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த பிளேஸ் எந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றத. இப்போ இனிஷியல் ஓவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் அண்டு வீல் வந்தார்னா ஷெரீஃப் அண்ட் வீல் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அண்டு டெத்தில் வீசுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அப்புறம் மிடில் வந்து இப்போ மார்க் அவுட், கிரீவ்ஸ், லீஸ்க்கு இந்த மாதிரி 3 பவுலர்ஸ் வீசுவாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 ஒன் மோர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது கியூரி உள்ளே வந்தார்னா ஒன் மோர் பவுலர். அப்போ இங்கே ஜோன்ஸ்க்கான இடம் இல்லாமல் போகும். அந்த மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் ஜோன்ஸ் வந்தார்னா இப்போ இந்த 5 பவுலர்ஸை ஸ்டிக் பண்ணி போவாங்க. ஓரளவு டீசென்ட் பவுலிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் ஜோன்ஸை ட்ராப் பண்ணி கூட போகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் கூட இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம் முன்சியோட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்தவரை நல்லா கிரீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பண்ண விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். நம்ம அதிகமான ஓவர்ஸ் கொடுப்பாங்களா, அதை கெஸ் பண்ண வேண்டி இருக்குது. மார்க் அவுட் அண்ட் லீஸ்க்கு பொறுத்தளவில்
ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கிங்காக இருந்திருக்காங்க. இங்கே நிறைய மேட்சஸ் இங்கிலாந்தில் ப்ளே பண்ண மார்க் வாட்டுக்கு அந்த வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த இங்கிலாந்து பிச்சில் ப்ளே பண்ண அனுபவம். அந்த மாதிரி பிச்சிலையும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. கிரீவ்ஸோட பேட்டிங் அண்ட் இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டரை கெஸ் பண்ணலாம். ஆனால் லைக் பவுலர்ஸ் ஸ்பின்னர். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் எப்படி பார்க்குறது, ஷெரீஃப் அண்ட் சோல் கியூரி 3 பவுலர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வந்தால் இங்கே வந்து ஜோன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது ஹேர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ஜோன்ஸுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். அது என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். முல்லன் கூட ஒரு சில நேரங்களில் பவுலிங் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு கிரேட்டாக இருந்தது இல்லை. ஆனால் இந்த மாதிரி டீம்ஸ்க்கு எதிராக கிரேட்டாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக அந்தளவுக்கு கிரேட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இல்லை. பார்ப்போம். ஸோ அது மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் பேட்டிங் எப்போவுமே முன்சி வந்து ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுப்பாரு. ஆனால் இன்சியலாகவே கொஞ்சம் ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பெரிங்டன் இந்த மாதிரி இந்த லோக்கல் மேட்சஸ்லாம் சூப்பராக விளையாண்டுருப்பார். ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரும்போது சொதப்புவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அவர் தான் கேப்டனாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி டைமில் லீஸ்க்கு வாட்டு கிரீவ்ஸ் இவங்களுடைய பேட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் மைண்டில் வச்சுங்க. மேத்யூ கிராஸ் கூட ஸ்வீரா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுடைய பேட்டிங் இந்த மாதிரி இருக்கும். மேக் முல்லனை பொறுத்தளவில் நிறைய மேட்சஸ் கேப்டன்லாம் வந்திருக்காரு. நிறைய விக்கெட் டேக்கிங்லையும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. சில நேரங்களில் டார்கெட் பண்ணி அடிக்கும்போது விக்கெட்ஸும் விழுகும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நம்ம அது பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி ரிஸ்கி கேப்டன்சியில் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து சைடு இனிஷியலாக வந்து பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி யார்? ஸ்வீரா வந்து ஆர்ச்சர் இருந்தால் ஆர்ச்சர் அண்டு சாம் கரன், மார்க்வுட் 2 பேருமே 3 பேரும் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆர்ச்சர் அண்டு ஜோர்டான் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆதில் ரஷீது டீசென்ட் விக்கெட்டிங்க ஸ்வீரா இருப்பார். செகண்ட் பவுல் பண்ணால் ஸ்வீரா நீங்கள் ஒரு கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மோர் விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒன் மோர் பவுலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, மார்க்வுட் அல்லது சில நேரங்களில் வந்து டோப்லி கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அப்படின்ற அடிப்படையில் மார்க்வுட் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் தானே அப்படின்ற அடிப்படையில் டோப்லி கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அதே மைண்டில் வச்சுங்க. டோப்லி பொறுத்தவரை ஒரு லெஃப்ட் ஆம் பேசர். இந்த மாதிரி டீம்ஸ்க்கு எதிராக விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆதில் ரஷீத் அண்ட் மொயின் அலி மிடில் பவுல் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் சேக்ஸோட சில நேரங்களில் ஓவர் வீசுவார். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பொறுத்தளவில் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதிராக பட்லர் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். ஏதோ அயர்லாந்துன்னு நினைக்கிறேன். அயர்லாந்தோ இன்னொரு மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். நெதர்லாந்து பெரிய பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். மிடில் இறங்கி ஓப்பனிங்கில் ஜோசன் ராய் யாரோ அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பட்லர் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதிராக ரோஹித் சர்மா எப்படி ஆடுவாரோ ஸோ அதே மாதிரி பட்லர் ஆட பாசிபிலிட்டி இருக்குது. நிறைய பேர் கேப்டனா அவர் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவர் இனிஷியலாக கொஞ்சம் நிதானமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் இனிஷியலாக பவர் ஹிட் பண்ணி ஆடுற ஆள் பிலிப் சால்ட். ஒரு எஸ்கியா கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் தவறும் பட்சத்தில் சாக்ஸ் கேப்டனாக இருக்கும். என்னையுடைய கெஸ்ஸிங் படி இந்த 3 பேரில் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கேப்டன் ஒரு ஆள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பவுலர்ஸில் ஒரு ஒன் பவுலர் ஃபஸ்ட் பவுலராக கூட இருக்கலாம். ஆதில் ரஷீத் ஸ்பின்னராக கூட இருக்கலாம். ஸோ இவங்களில் விசி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிக் பண்ணும்போது எப்படி பிக் பண்ணலான்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பிளேயிங் லெவன் பார்த்துங்க டைமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஹேரி ப்ரூக்கு டெக்கெட்டு அதை பார்த்துங்க. சரி ஓகே. இப்போ நம்ம பிளேயர் வைஸாக எப்படி பெர்சன்டேஜ் வைஸாக எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் வைஸாக பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளேயர்ஸ் வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஹை பிக்கில் பிக் பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்கள் பட்லர், பிலிப் சால்ட், பெரிஸ்டோ, முன்சி 70% மேலே இவங்கெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க 10 பிளேயர்ஸ் வரை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையா ட்ராப் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக 10 பிளேயர்ஸ் வரை ஹை பிக்கில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களிருந்து ஒரு மேக்ஸிமம் 7 அல்லது 6 பிளேயர்ஸு தான் டீமில் வருவாங்க. இதை மைண்டில் எப்போவுமே செட் பண்ணிங்க. இந்த 10 பேர் அப்படி வரமாட்டாங்க. அப்படி 10 பேரை நீங்கள் எடுத்து போகிறதுனா எஸ்எல் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ ஓகே. இப்போ ஜிஎல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வீரா இதிலேருந்து 7 பேர் தான் ப்ளே பண்ணணும். ஸோ அப்போ இதுலேருந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வெஸ்டீஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பட்லரோ அல்லது சால்ட்டோ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் சேக்ஸு பெரிஸ்டோ ஒரு ரீசன்ட் பேட்டிங் கொடுக்கலாம். அப்போ மேலே இருக்கக்கூடிய டாப்பில் ஒன்று அவுட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஸ்காட்லாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. அப்போ இனிஷியல் மூமெண்ட்டில் அதில் விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முன்சி கூட விக்கெட்டை விடலாம். அந்த மாதிரி கூட பார்த்துங்க. சப்போஸ் நம்பர் 3ல் வரக்கூடிய பேட்ஸ்மேனும் விக்கெட்ஸ் விடுக்க முல்லன் மாதிரி பேட்ஸ்மேன் கூட விக்கெட்ஸ் விடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் டாப் ஆர்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த 3 பேரும். அப்போ அந்த மாதிரி டைமில் பெரிஸ்டோ அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பெரிஸ்டோ மிஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஓரளவு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஆதில் ரஷீது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம் கரான், ஆர்ச்சர், ஜோர்டான்
மார்க்வுட் இருந்தால் மார்க்வுட், அல்லது வந்து பார்த்து டோப்லி இருந்தால் டோப்லி. இவங்களுக்குள்ள ஸ்டிக் பண்ணி அந்த 5 பவுலர் ஸ்டிக் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைமில் மொயின் அலி பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் கிடைக்காம போச்சுன்னா அந்த மாதிரி அவர் டீமில் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில நேரங்களில் பேட்டிங் சாம் கரன் சில நேரங்களில் ஒரு 2 ஓவர் சப்போஸ் மொயின் அலி பவுல் பண்ணுறாரு அப்படின்னா, பட் இவர் வந்து மொயின் அலி டீமில் வந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒரு 2 ஓவரோ 3 ஓவரோ பவுல் பண்ணி விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எக்கனாமிக்காக பவுல் பண்ணி மற்ற பவுலர்ஸ் ஆதில் ரஷீத், ஆர்ச்சர், ஜோர்டான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட் அவங்களாம் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சாம் கரனோட நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். லீஸ்க்கை பொறுத்தளவில் ட்ராப் பண்ணுறது ரிஸ்க் தான். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வர்றாரு, கண்டிப்பாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் லீஸ்க்கை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் மிஸ் பண்ணி பார்த்துங்க. அதை எப்படி மிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டாப் ஆர்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க டாப் 3 அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிஸ்டோ மிஸ் பண்ணலாம். இல்லை இங்கே டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அப்போ எனி ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது எனி 2 கூட மிஸ் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இங்கே சாம் கரனோ அல்லது மொயின் அலியை ட்ராப் பண்ணி பார்க்கணும். இங்கே முன்ஷியை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணி போகிறதா. ஆர்ச்சரை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ராப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன டீமுக்கு எதிராக ஒரு பெஸ்ட்டான விக்கெட் டேக்கிங்காக இருப்பதற்கான 2 விக்கெட் வரை எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆதில் ரஷீதும் கம்பல்சரி நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்க முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி புருக்கோ அல்லது டக்கெட்டை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை வான் டைமில் பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஷேரிப் மாதிரி பவுலர்ஸை ஒரு 2 விக்கெட்ஸ் இருக்குது. ஏன்னா அடி விழுந்தாலும் 2 விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்வுட் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். மோர் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இங்கிலாந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேப்டனாக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் இங்கிலாந்து அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஆதில் ரஷீதை கேப்டனாக சூஸ் பண்ணணும். அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ இவங்கெல்லாம் நம்ம ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ மார்க்வுட்டை கண்டிப்பாக பிக் பண்ணி பார்க்கணும். இவங்க 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது இவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேரிங்டன் அந்தளவுக்கு கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி லீஸ்ட் பிக் நீங்கள் ஜிஎல்ல வின் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து பிளேயர்ஸை நீங்கள் வந்து 3 or 4 பிளேயர்ஸை பிக் பண்ணி போட்டால் மட்டுமே உங்களால் ஜிஎல் வின் பண்ண முடியும். அந்த 4 பிளேயர்ஸை நீங்கள் கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கு நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஜோர்டான் சுயரா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயரா பிக் பண்ணுங்கள், செகண்ட் பவுல் பண்ணாலும் சுயரா பிக் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி வந்து கிறிஸ்டோலுடைய நீங்கள் வந்து கம்பல்சரி கிறிஸ்டோவில் வந்து ஏன்னா பேட்டிங் எப்படி ஓரளவு டீசெண்டாக இருக்கிறதுனால கிறிஸ்டோவில் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி சப்போஸ் கிறிஸ்டோவில் வீலில் விக்கீரி இந்த மாதிரி 3 பவுலர்ஸில் எனி ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோப்லி வந்தால் சுயரா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மாதிரி க்ரீவ்ஸ் டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும். சப்போஸ் செகண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் க்ரீவ்ஸ்லாம் மஸ்ட்டு பிக்காக நீங்கள் பிக் பண்ணலாம். அது மாதிரி ஹேர்ஸ் இனிஷியலாக செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி முல்லன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸை வந்து கம்பல்சரி பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ரொட்டேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 4 அல்லது 3 பிளேயர்ஸ் கம்பல்சரி பிக் பண்ணுங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீடியம் பிக்கில் கூட ஒரு பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி போட்டீங்க. இங்கே ஒரு 3 பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்போ இங்கே மொத்தம் 4 பிளேயர் ஈஸ்ட் பிக் எடுக்க வேண்டியிருக்கும். 7 பிளேயர் ஹை பிக்கில் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ 7 + 4 11 பேர் அந்த மாதிரி பிக் பண்ணணும். பிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட் பவுல் இந்த பவுலர்ஸுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கிரீஸோல் அண்ட் கிரீஸோல் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயரா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ செகண்ட் பவுல் பண்ணாலும் சுயரா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சுயரா அவருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஹீரியோட ஓரளவு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செகண்ட் கிரீவ்ஸு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டு ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். வாட் அண்ட் லீஸ்க்குலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டரை கன்சிடர் பண்ணி ஒரு சில ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் கிரீவ்ஸ் 2 பேரையும் நீங்கள் மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். ஆனால் பேட்டிங் இருக்குது, 2 பேருக்குமே பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இங்கே இந்த மேலே இருக்கக்கூடிய இப்போ கிராஸை வந்து கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஒரு 3 பேர் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ இன்னொரு பிளேயர் வந்து இங்கே ஜோர்டானை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸ் வரை இங்கே பிக் பண்ணலாம். சரி ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து கிரீஸை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லீஸ்க்கை பிக் பண்ணிங்க. அந்த மாதிரி பிக் பண்ணிங்க. சப்போஸ் மேத்யூ கிராஸை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த 3 பேட்ஸ்மேனில் ஒருத்தரை பிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎல்ல நல்ல ஒரு ரேங்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலாந்து பிளேயர்ஸில் 7 பிளேயர்ஸு இங்கே 4 இது பொதுவான ரேஷியோ. ரொம்ப அதிகமான டீம்ஸ் வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி போகலாம். 8 பிளேயர்ஸ் இங்கிலாந்துலேயும் 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்காட்லாந்துலேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 7:4 ரேஷியோ போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அது எந்த மாதிரி டைம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
சுயரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 7:4 ரேஷியோ, செகண்ட் பேட் பண்ணால் 8:3 ரேஷியோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது பெஸ்ட்டோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ஒரு 3 ஆர் 4 பிளேயர்ஸை பிக் பண்ணால் மட்டுமே உங்களால் ஜிஎல் வின் பண்ண முடியும். எல்லோரும் ரொட்டேஷனாக நீங்கள் பிக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பவுலர்ஸில் நான் ஏதாவது ஒரு பவுலர் தான் பிக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பவுலராக பிக் பண்ணுவோம். ஒரு டீம்லேயும் ஒரு பவுலராக பிக் பண்ணுங்கள். இந்த 3 பேட்ஸ்மேனை ஒருத்தரை பிக் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 பேட்ஸ்மேனையும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டீம்லேயும் பிக் பண்ணி மாற்றி மாற்றி ஒரே கேப்டன் விசிக்கு ரொட்டேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அது மாதிரி மேத்யூ கிராஸ் அண்டு கிரீவ்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக ட்ரை பண்ணும்போது நம்ம ஜிஎல்லில் நெருங்கி க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டு, ஜாக்ஸு, சாம் கரன் இந்த மாதிரி பெஸ்ட்டு கேப்டன் விசியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் பட்லரோ பிலிப் சால்ட்டோ ரிஸ்க்காக முடியறதுக்கான பாசிபிலிட்டி. ஆனால் பட்லர் ஓரளவு இனிஷியலாக நின்று ப்ளே பண்ணிட்டாருன்னா வேறு லெவலில் செஞ்சுருவார். அதனால் பட்லர் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் டீம்ஸில் நீங்கள் வந்து அதாவது பிலிப் சால்ட்டு செகண்ட் பேட் பண்ணால் ஒரு விசிவர் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணால் கேப்டனே கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ எனி ஒன்று ட்ராப் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக வேணால் விக்கெட் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி நிறையா டீம்ஸ் ட்ரை பண்ணும்போது 3 பேரையுமே கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கணும். சாம் கரன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வேணால் ஒரு பிக் டீம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து தான் கேப்டன், இங்கிலாந்தில் தான் கேப்டன் வருவாங்க சுயரா. விசி வேணால் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கிலாந்து சைடே விசி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது டாப் நம்ம ஹை பிக்லாம் பார்க்காம கண்டிப்பாக இவங்களுக்கும் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டோப்லி, ஆர்ச்சர், மார்க்குட், ஜோர்டான் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயரா கேப்டனாக கொடுங்க. செகண்ட் பவுல் பண்ணும்போது ஆதில் ரஷீதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு விசிஓ கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். லீஸ்க்கு கிரீவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ லீஸ்க்கு கிரீவ்ஸ் வந்து எந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சுயராக நீங்கள் ஒரு விசிஓ கேப்டனா ரிஸ்க் எடுக்கிறதுனா அந்த 3 பேரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்குறேன் நான். பேரிஸ்டோ கூட ஒரு சில டீம்ஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸுக்கு கேப்டன் கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மொயின் அலி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியில் ஒரு 6-8 ரன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்பில் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 20 டீம் நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்து குழுவாக சேர்ந்து கூட போடலாம். அந்த மாதிரி நிறைய கேப்டன் விசிலாம் செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ யார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுறது கிறிஸ் ஜோர்டான், இனிஷியல் அண்ட் மிடில் மார்க்குட்டு, டெத்தில் பவுல் பண்ணுறது சோப்ரா ஆர்ச்சர், அவங்களாம் வந்து இனிஷியலாக பவுல் பண்ணுவாங்க டோப்பில். அது மாதிரி மிடில் ஆதில் ரஷீத் பவுல் பண்ணுவாங்க. ஆதில் ரஷீத் மாதிரி பிளேயரை எப்போ கேப்டனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணணும். அல்லது விசியை கூட ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஏன்னா சில நேரங்களில் ஸ்காட்லாந்து ஸ்பின்னர்ஸ் டோட்டலாக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மொயின் அலி கூட பேட்டிங்கில் ப்ரொமோஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா டாப்பில் லெஃப்ட் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. கிரீவ்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்க்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டு ஆஃப்ரிக்கனில் லெக் பிரேக் வாட் இருக்கார், லெக் பிரேக் 2 வாட்டும் இருக்கார். ஸோ 2 பேருமே டீசெண்டாக லெக் பிரேக் பவரில் கலக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ் விழுது இனிஷியலாக அப்படின்ற அந்த விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மொயின் அலி மாதிரி பிளேயர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணி டீம்ஸ் போடுங்க. ஸோ ஓகே, இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிங்க. நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எஸ்எல் டீமு. நீங்கள் வந்து ஜிஎல்ல கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில சேஞ்ச் பண்ணி இந்த 3 பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பட்லரை கேப்டனாகவும் விசி வந்து ஆதில் ரஷீத் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டாப் ஆர்டர் ஓரளவு டீசென்ட் பேட்டிங். நீங்கள் வந்து சால்ட்டு கூட கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய இங்கிலாந்து டீமாக இருந்தால் நீங்கள் வந்து பவுலர்ஸில் சூஸ் பண்ணுங்கள். கேப்டன் விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சால்ட்டு, ஜாக்ஸ் இவங்கெல்லாம் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து ஸ்காட்லாந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கிறிஸ் சோல் அந்த மாதிரி பவுலர்ஸை கண்டிப்பாக மஸ்ட்டாக பிக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.